வணக்கம் மக்களே! நீங்க வந்தே பாரத்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ண போறீங்களா? உங்க ஃபுல் மணி லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ரயில்வே ஒரு ஷாக்கரான ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன? எந்த ட்ரெயின்ஸ்க்குலாம் அது அப்ளை ஆகும்? வாங்க இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். இந்த ரூல்ஸ் இப்போ வந்தே பாரத் ஸ்லீப்பர் அண்ட் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு மட்டும் அப்ளை ஆகும். பழைய ரூல்ஸ் படி ட்ரெயின் கிளம்புறதுக்கு 4 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் கேன்சல் பண்ணா பார்ஷியல் ரீஃபண்ட் கிடைக்கும். பட் இப்போ அந்த ரூல்ஸை மாத்திட்டாங்க. புது ரூல் என்னன்னா, ட்ரெயின் கிளம்புறதுக்கு 8 மணி நேரத்துக்குள்ள நீங்க டிக்கெட் கேன்சல் பண்ணா உங்களுக்கு 0 ரீஃபண்ட் தான். ரூ. 1 கூட உங்களுக்கு திரும்ப வராது. அதே நீங்க 72 மணி நேரத்துக்குள்ள இந்த கேப்ல கேன்சல் பண்ணா உங்களுக்கு டிக்கெட்ல இருந்து 50% லாஸ் ஆகும். அதே நீங்க 72 மணி நேரத்துக்கு மேல, அதாவது கிளம்புறதுக்கு 3 நாள் முன்னாடி நீங்க கேன்சல் பண்ணா கூட 25% கேன்சலேஷன் சார்ஜ் எடுக்கப்படும். ஸோ முன்னாடி மாதிரி ஃப்ளாட் ரேட் எதுவும் இல்லைங்க. இப்போ எல்லாமே பெர்சன்டேஜ் பேஸா மாத்திட்டாங்க. ஏன் இந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்னு கேட்குறீங்களா? மெயின் ரீசன் வந்து 100% கன்ஃபர்ம் பர்த் பாலிசி. ஆர்டினரி ட்ரெயின் மாதிரி இல்லாமல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் அண்ட் அம்ரித் பாரத்தில் ஆர்ஏசி ஆர் வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது. நீங்கள் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணால் அந்த சீட் வேறு யாருக்கும் போகாது. அது எம்டியாக தான் போகும். இதனால ரயில்வேஸ்க்கு பெரிய ரெவென்யூ லாஸ் ஆகும். ஸோ அதனால அன்னெசரி கேன்சலேஷனை தவிர்க்க இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தே பாரத் ஸ்லீப்பர் அண்ட் அம்ரித் பாரத்தில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னால் ட்ராவல் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பிளான் சேஞ்ச் ஆனால் 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் டிடிஆர் ஃபைல் பண்ணால் கூட இந்த 8 ஹவர்ஸ் விண்டோ இப்போ மேண்டட்டரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த டிப்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் ஹெல்ப் ஆகும். ரயில்வேயோட இந்த ஸ்ட்ரிக்ட் ரூல் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? கரெக்டாக இல்லை அன்ஃபேரா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். குட் பை.